guys, welcome to AK Jump Point. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு மொட்டை மாடி மேல நிறைய ஃபிஷஸ் எல்லாம் வளர்க்குறோம். அதெல்லாம் இந்த vlogல சொல்லிருப்போம். வாங்க போய் பார்க்கலாம். நிறைய ஃபிஷஸ் இருக்கு. சூப்பராக பீட்டாஸ் கலெக்ஷன் அதெல்லாம் நிறைய இருக்கும். அவங்க வீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கெல்லாம் நம்மளோட ஃபஸ்ட்டு இதுதான். ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட பீட்டாஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. இந்த தொட்டியில் நான் ப்ரீடிங் விடணும். இந்த பீட்டா பாருங்கள், பபிள் நெஸ்ட் எல்லாம் கட்டி வச்சுருக்கு. ஃபீமேலு இப்போ ரிலீஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் vlogல பார்த்துட்டு. இது ஒரு பீட்டா, சூப்பர் பீட்டா. இது எல்லாமே ஃபுல் மூணு. இதில் ஒரு மேல் பீட்டா இருக்குது, பிளக்கார்டு. இது வந்து ஃபீமேல். இது வந்து பீட்டா கலெக்ஷன்ஸ். வாங்க அங்கே போய் ரெண்டு மெயின் டேங்க், ஒன்று வந்து நார்மல் டேங்க், இன்னொன்று வந்து மாஸ்டர் டேங்க். ஆமாம், இதுதான் நம்மளோட மெயின் டேங்க். அனுப்பலாம் ஃபிஷஸ் பாருங்கள், நீங்களே பாருங்கள். இல்லை மாலிஸ் 3 பேர், டெட்ரா ஒரு பேர், பேரட் ஃபிஷ் ஒரு பேர், அந்த சின்ன அந்த இதாக குட்டியாக இருக்குல்ல அது ஒன்று, சில்வர் ஷார்க் ஒரு பேர், கப்பீஸ் ஒரு பேர், டைகர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ மற்றதெல்லாம் பேராக தான் இருக்குது. ஏன்னா இந்த மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ரீடிங் இல்லான்னு இருக்குது. அந்த ஒயிட் கலர், அந்த ஒயிட்டும் பிளாக்கும் தான் ரொம்ப பேர் ஆகிடுச்சு. அதனால தான் விடலான் இருக்கேன். சரி வாங்க நம்ம போயிட்டு மான்ஸ்டர் டேங்கை பார்த்துட்டு வந்து இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மான்ஸ்டர் டேங்க் ஒரு பெரிய கோல் காப்பு நம்மளுக்கு இருக்குது. அது வந்து நம்ம வாங்கலை, கொஞ்சம் ஒரு 20 நாளாக நம்மக்கிட்ட தான் இருக்குது. பார்த்திங்கன்னா 3 கோய் இருக்கும். நார்மல் அந்த ஆரஞ்சு கோய் ப்ளஸ் ஒரு பேர் கௌராவும் இதில் இருக்கும். ஒரு பெரிய கோய் வேறு இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், இதை நம்ம கேமராமேன் எடுக்கிறாரு. இன்னும் ஷார்க்கு 3 ஷார்க் இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய கோய் இருக்குது. இதோ இந்த கோய் தாங்க. எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து பெருசு தான். எல்லாமே பாருங்கள், அந்த ஷார்க் பாருங்கள், 2 ஷார்க் வந்து ரொம்ப பெருசு, அந்த கோய் கார்ப் பெருசு. எல்லாம் ஹைடிங் ஸ்பேஸ்க்குள்ளே தான் எப்பயுமே ஃபிஷஸ் எல்லாம் போவோம். இப்போ ஷார்க் வந்து கேமராமேன் எடுத்து காமிச்சாரு. உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கௌரா மட்டும்தான் இதில் சின்னசு, மற்றபடி எல்லாமே பெரிய ஃபிஷஸ் தான். அதனால தான் நான் மான்ஸ்டர் டேங்க்னு இதுக்கு பேர் வச்சுருக்கேன் கைஸ். போதும் 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 வச்சுருங்க. அந்த ஷார்க் எடுத்து வெளில விட்றாரு. ஓகே, இதை பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 22, அந்த டேங்க்கும் இந்த டேங்க்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 30 ஃபிஷஸ் கிட்ட இருக்குது. இப்போ வந்து ஃபீடிங் டைம். வாங்க போய் ஃபீட் பண்ணலாம் ஃபிஷஸ்க்கு. வாங்க போகலாமா? வாங்க போய் ஃபிஷஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் நான் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, இவர் தான் மனோஜ். இவர் எப்பயுமே சிரிச்சுட்டே தான் இருக்காரு. வெல்கம் டு சேனல். இது வந்து இவர் வந்து இந்த கேமரா பக்கம் பார்த்தாலே ரொம்ப சிரிச்சுட்டே இருப்பார். இவர் நம்ம ஃப்ரெண்டு தான். அதனால இவர் சிரிக்கிறதெல்லாம் எதுவும் இதை தப்பாக எடுத்துக்காதீங்க. எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நான் 2 ஃபுட்டு கொடுப்பேன். ஓ, கீழே விழுந்துச்சு. இதுனா 2 ஃபுட்டு கொடுப்பேன். அவங்க வந்து டொயோட்டாலே இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிறது. ப்ரோட்டீன்லாம் நல்லாயிருக்கும். ஸோ தட் இந்த ஃபுட் தான் இப்போதைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு மான்ஸ்டர் டேங்க் ஃபீட் பண்ணிட்டு வரலாம். போகலாமா? நம்ம வந்து இந்த கையில் எடுத்து போகிறதெல்லாம் இல்லை, நம்ம ஃபிஷ்ஷை சாப்பிடுவோம். இப்படி கொட்டிடணும் டேரெக்டாக. அப்படின்னா அவ்வளோ ஃபுட்டு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே சாப்பிடும். இன்னும் கொஞ்சம் கூட இவ்வளோ போடலாம். நம்ம அவ்வளோதான் போடணும். ஏன்னா இதுக்கு மேலே போட்டால் ஃபிஷ்ஷஸ்க்கு ரொம்ப ஃபுட்டு போனாலும் ஆபத்து. இப்போ நம்ம நேச்சுரல் டேங்க்குக்கு வரலாம்.
நம்ம ஃப்ரெண்ட் எடுக்கிறாரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கப்பியும் இப்போ ப்ரீடிங்க்கு வர மாதிரி இருக்குது. ஒரு ஃபுட்டு போட்டிருக்கோம். நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கிறதுனால இதுக்கு நான் அளவு வைக்க மாட்டேன் எப்பயுமே. ஏன்னா மிச்சம் ஆனாலும் நம்ம இந்த ஃபிஷ் வந்து இந்த ஃபுட்டு வந்து தண்ணி வந்து எதுவும் கலங்காது. அதனால் மிச்சம் ஆனாலும் தண்ணிக்கு அந்த ஸ்டோன்ஸில் போய் இதாகிடும். ரொம்ப கம்மியாக இருந்தால் எல்லாமே நான் அடிச்சுக்கிட்டு செத்துரும். அதனால தான் நம்ம இவ்வளோ போட்டுடுறோம். இன்னும் போயிட்டு பீட்டாக்கு ஃபீடிங் தான் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே பீட்டா வந்து எல்லாத்தையும் சாப்பிடுவோம். வாங்க போகலாம். பீட்டா ஃபிஷ் வந்து ஃபீடிங் அதே மாதிரி இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் வந்து சொன்ன மாதிரி அந்த ஃபீமேலை ரிலீஸ் பண்ணி விடுவேன். அப்போ மேலே என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் கட்டிலாம் எறும்பு வந்துருக்கு. ஓகே கைஸ், ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணலாமா பீட்டாவுக்கு? இதுங்களுக்கு அளவாக தான் போடுவேன். ஏன்னா இது கொஞ்சம் இதாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளக்கார்டுக்கே ஃபீட் பண்ணலாம். ப்ளக்கார்டு மேல் ப்ளக்கார்டு அங்கே பாருங்கள். இந்த சைடு போட்டால் இங்கே வரும். 6 ஃபுட்டு போடுவேன். கீழே தள்ளி விட்டால் வந்துடும். மேல் ப்ளக்கார்டு அது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஃபிஷ்ஷு, எக்லோடட் ஃபிஷ்ஷு ஃபீட் பண்ணியாச்சு. அதுவும் ஃபாஸ்ட்டாக சாப்பிடுது. நம்ம தரமான மேல் பாய் இவர் தான் இருக்குல்லையே ஃபஸ்ட்டு வாங்கின பீட்டா. இவரும் நல்லா சாப்பிடுவார். நெக்ஸ்ட்டு பீட்டா அவங்க கொஞ்சம் சைஃபை, அவர் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவார். அதுதான் வந்து இங்கே போடுறேன். அவர் சாப்பிட மாட்டார், லேட்டாக தான் சாப்பிடுவார். பயம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த டேங்கை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இதில் வந்து அந்த ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு அது எல்லாத்தையும் விலாகாக இப்படியே கட்டிடுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் விலாகில் அதை க்ளீன் பண்ணுறது போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை ரிலீஸ் பண்ணி விட்டு விலாக முடிச்சிடலாம். நம்ம வந்து தண்ணியோடு அப்படியே ஊற்ற போகிறதில்ல, அப்படியே மீனை பிடிச்சி விட போகிறோம். எக்லோடட் ஃபிஷ் அதனால் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக எடுத்து மேல் பக்கத்தில் விட்டுருங்க. மேல் உடனே அங்கே ஓடிச்சு. அதுவே சீக்கிரமாக வந்துடும். மேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து பார்த்துட்டு மேல் அங்கே வந்து அது பின்னாடியே சுற்றுது. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா அட்ராக்ட் பண்ணுது. அந்த பானை எடுக்கிறது வேணா வந்து பார்த்தீங்கன்னா மேல் டேரக்டாக ஃபீமேல் கிட்ட அட்ராக்ட் ஆகும். ஃபீமேலுக்கு வந்து எந்த பயமும் இல்லை. ஏன்னா இந்த மேல் ஆல்ரெடி விட்டு நம்ம ப்ரைஸ் எடுத்துருக்கோம். இதுக்கு இந்த பானை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த பானை வச்சுருக்கேன். எப்பயுமே பானைக்கு அடியில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போயிருக்கு. ஃபீமேலை பார்த்துக்கிட்டு வர போயிருக்கு. ஃபீமேல் வந்து எக்னெஸ்டிக் கீழே இருக்குது. எக்லோடட் ஃபீமேல் தான். இது நம்ம வந்து 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். சின்ன குட்டியாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்து இவ்வளோ பெருசாகிடுச்சு. எங்கள் ஸ்கூலில் ஷோ போட்டிருந்தாங்க ஒரு பக்கத்து ஸ்கூலில். அங்கே போய் வாங்கிட்டு வந்தது தான் பேசலாம். பார்த்தீங்கன்னா நான் அந்த சாண்டு ஸ்டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தாங்க இது பண்ணேன். நார்மல் சாண்ட் எடுத்து ரொம்ப வாஷ் பண்ணி இது பண்ணி கஷ்டப்பட்டு இவ்வளோ இதாக பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் கைஸ், இந்த vlog முடிய போகுது. எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்லாம் பண்ணிவிடுங்க. ஃபிஷ்ஷாக பார்த்துட்டு அப்படியே vlog முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் மேல் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது க்ளீன் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டு காமிக்க போகிறோம். பாய் பாய்.